வசதியான ஒரு வீடு, நல்ல வெளிச்சம், இயற்கையான காற்றோட்டம், 24 மணி நேரமும் குழாயில் வரும் தண்ணீர், குடிப்பதற்கு நல்ல குடிநீர், கட்டையாகாத மின்சார சப்ளை, இப்படி எல்லாமும் அமைந்த ஒரே இடம்னா கேட்டட் கம்யூனிட்டி மட்டும்தான். அதுவும் அந்த கேட்டட் கம்யூனிட்டி காசாகிராண்டுடைய கம்யூனிட்டியாக இருந்தால் அப்படி ஒரு அழகான அற்புதமான கேட்டட் கம்யூனிட்டியில் தான் நான் 1.5 வருஷம் வாடகைக்கு இருந்தேன். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வசிக்கிறதுல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உங்களில் யாராவது எப்பாவது கேட்டட் கம்யூனிட்டியில் வாடகைக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கைடாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறேன். நான் காசாகிராண்டுடைய கொரட்டூரில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தான் ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அது பார்த்திங்கன்னா அம்பத்தூர் ஆவின் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கிற கருக்கு மெயின் ரோடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ரோட்டில் தான் இருக்குது. அந்த ரோட்டில் தான் பயணம் பண்ணி அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு இப்போ நம்ம உள்ளே நுழையிறோம். இந்த கேட்டட் கம்யூனிட்டி ரெசிடென்ட்ஸாக இருக்கட்டும், அசோசியேஷனுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற செக்யூரிட்டியாக இருக்கட்டும், மற்ற பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸுங்க. அந்தளவுக்கு டாப் கிளாஸாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வாடகைக்கு போகலான்னு போனபோது நேராக இங்கே தான் வந்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. உடனே ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணேங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியுடைய முதல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதற்கு பக்கத்துலேயே இருக்கிற கொரட்டூர் ஏரி ஒரு மிகப்பெரிய ஏரிங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நான் இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஏரியை ஒட்டினாப்பில் இருக்கிற ஒரு வியூங்க. அது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த வியூ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸும் இருக்குது. அந்த க்ளப் ஹவுஸை ஒட்டி லான்ஸ் இருக்குது, மெடிடேஷன் டெக்கும் இருக்குது. காலை வேளையில் சன்ரைஸின் போது இங்கே உட்காந்து அப்படியே நம்ம ஒரு மெடிடேட் பண்ணாலோ இல்லை ஜஸ்ட் உட்காந்து அந்த இயற்கையை ரசித்தாலோ ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைக் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா 4 அடி உயரங்க. 30 வருஷம் கழித்து இந்த ஸ்விம்மிங் பூலில் முதல்ல நான் இறங்கின போது என் உடம்பே செலுத்துருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய இளம் பருவ நினைவுகள்லாம் எனக்கு வந்துட்டு போச்சுங்க. இந்த இடத்துல நான் வாடகைக்கு இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு நாளுமே இங்கே ஸ்விம் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூலில் கிடச்சாங்க ஆக்சுவலாக. அதை தவிர இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ரொம்ப அழகான ஒரு க்ளப் ஹவுஸ் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபெசிலிட்டிஸ் இந்த ஜிம்மில் இருக்குங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனி டைமிங்கே இருக்குது. இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹாலும் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பார்த்தா மாதிரி அந்த பார்ட்டி ஹால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மார்னிங் சன்லைட்டில் ரொம்ப பிரைட்டாக அந்த பார்ட்டி ஹால் அட்டகாசமாக இருக்குங்க. அட் அ டைம் பார்த்தீங்கன்னா 150 கெஸ்ட் உட்காரலாம் அந்த பார்ட்டி ஹாலில். அந்தளவுக்கு பெருசுங்க. இந்த இடத்துல வாடகைக்கு இருந்தாலும் சரி, ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த பார்ட்டி ஹால் பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்டு ரேட்டில் தராங்க. அதுவே வெளியாளுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேட் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மினி பார்ட்டி ஹாலும் இருக்குது. ஒரு 50 பேர் அதில் உட்காரலாம். ஒரு நிமிஷங்க, எல்லா பார்ட்டி ஹாலுமே இங்கே கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன். அது தவிர சேர்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ கிவன். இந்த மினி பார்ட்டி ஹால் பார்த்தீங்கன்னா பர்த்டேஸ் மாதிரி சின்ன ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நடந்திருக்கு. இங்குமே ஓனர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்ட் ரேட், வெளியாளுங்களுக்கு கமர்ஷியல் ரேட்டுங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி தியேட்டரும் இருக்குது. கிட்டத்தட்ட 24 பேர் உட்காந்து இந்த மினி தியேட்டரில் படமோ ஐபிஎல் மேட்சஸோ என்ன வேணால் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீ புக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துட்டு 3 மணி நேரம் பார்க்கலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஸ்விம்மிங் பூலில் உங்கள் ரிலேஷனோ இல்லை வெளியாட்களோ யாரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு 150 ரூபா பர் ஹெட் கட்டணும். 1 ஹவருக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரஷ்ஷு கூட இருக்குங்க. ஆனால் அந்த க்ரஷ் ஆப்ரேஷனெலாம் தெரியல. அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்ரியேஷன் ரூம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர்ஸ், அப்புறம் போர்டு கேம்ஸ்லாம் இருக்குங்க. கேரம் போர்டு விளையாடுவாங்க. டேபிள் டென்னிஸ், ஃபுட்சால் போன்ற விளையாட்டுகளும் உள்ளே இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஈவினிங் விளையாடுவாங்க. சாட்டர்டே சண்டே ஆனால் நிறைய குழந்தைகள் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்டும் தனியாக இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா இதர சிறிய விளையாட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் அடுத்தடுத்து இருக்குது. இங்கே நான் அப்சர்வ் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ்லாம் அவங்க குழந்தைங்களை சாட்டர்டே சண்டேயில் வீட்டிலேருந்து தன்னந்தனியாக அனுப்பிடுறாங்க. குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு 7-8 வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா
தானே இங்கே வந்து குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு 100% சேஃப்டி என்ஷூர்டுங்க. அது தவிர ஆல் அரவுண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால, இன்க்ளூடிங் ஸ்விம்மிங் பூல் செக்யூரிட்டி இருக்கிறதுனால எந்த குழந்தையும் தப்பித்தவரை கூட ஒரு தப்பான இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகள் ரொம்ப சுதந்திரமாக விளையாடணும், போகணும், வரணும், ஓடி ஆடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான இடம் வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லுவேன். அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டரும் இருக்குது. ஆனால் நான் வந்து அங்கே எதுவும் படம் போட்டு பார்க்கல. ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஃபிலிம்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ எதுவும் போடுறது இல்லைங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்லி. நாங்கள் ரொம்ப சீக்கிரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அங்கேருந்து நாங்கள் வாடகை விட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு இல்லாமல் தான் வெளியில் வந்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வரோம்னு ரொம்பவே எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்க்கிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் பார்க்கிங் இருக்குது. அதை வந்து ஸ்ட்ரீட் பார்க்கிங் சொல்லுவாங்க. ஒரு ரெசிடென்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா விசாலமான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நல்ல வெளிச்சத்தில் நல்ல ஒரு விசாலமான பெரிய கார் பார்க்கிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே அட்வான்டேஜுங்க. இந்த கார் பார்க்கிங் சுற்றி இருக்கிற டிரைவ்வேல மார்னிங் அண்ட் ஈவினிங் நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்து வாக்கிங்கும் போவாங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பற்றி நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது நான் குடியிருந்த அந்த வீட்டை பற்றிங்க. அந்த வீட்டின் வாடகை எவ்வளவு, முக்கியமாக மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு, அதை பற்றி அடுத்தது பேசலாம் வாங்க. நான் குடியிருந்த வீட்டின் ஓனர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஓனர் கிடைச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அவரை பாராட்டாமல் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை செய்ய முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக எங்களுக்கு அமைஞ்சாங்க. இது பார்த்திங்கன்னா 2 BHK வீடு தாங்க. ஆனால் ரொம்பவே விசாலமான ஒரு 2 BHK. 2 பெரிய பெரிய பெட்ரூம், அதை தவிர பெரிய ஹாலுங்க. ஒரு பெரிய டைனிங் பிளேஸும் இருக்குது. கிச்சனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. நல்ல ஒரு வெளிச்சம், கதவை திறந்து விட்டால் நல்ல ஒரு காற்றுன்ட்டு ரொம்பவே அட்டகாசமான இடமா இது இருந்ததுங்க. எங்கள் வீடை ஒட்டினாப்பிலே கார்டன் ஏரியாஸ் இருந்ததுனால நாங்கள் நிறையா அப்பப்போ பசுமையாக பார்த்து மகிழ்ச்சியான ஒரு ஃபீலிங்கோடு இருந்தோம். அது மட்டும் இல்லை, சாயங்கால வேலைகளில் நிறைய குழந்தைகள்லாம் வந்து விளையாடுறத பார்த்து ரசிக்கிறதும் ஒரு அலாதி இன்பம்னே சொல்லுவாங்க. சத்தமாக இருந்தாலும் அதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு சப்தமாக தான் இருந்ததுங்க. வீடு எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள். ஒரு ரவுண்ட் நான் காமிக்கிறேன். இந்த வீட்டின் வாடகை பார்த்திங்கன்னா மந்த்லி 22,000ங்க. ஆனால் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து ₹2.75, அதாவது ₹2.75 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குகிறாங்க. இது மட்டுமே இருந்தால் கிட்டத்தட்ட நான் ஒரு ₹3,000 பே பண்ணாலே போதுமான அளவுக்கு இருந்தது. ஆனால் இங்கே வந்து தண்ணி வந்து வெளியில் லாரியில் வாங்குறதுனால நீங்கள் ஒரு நபருக்கு ₹550 பே பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் வீட்டில் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ ஒரு தலைக்கு வந்து ₹550 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்குங்க. அது எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால உங்களுக்கு சின்னதாக அது ஒரு பேர்டன் இருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய EB டிபார்ட்மெண்ட் சப்ளை இருக்குங்க. அதை தவிர டீசல் ஜென்ரேட்டர் பேக்கப்பும் இருக்குங்க. கரண்ட் கட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனே இங்கே இல்லைங்க. எப்பெல்லாம் EBயுடைய மின்சாரம் துண்டிக்கப்படுதோ உடனே டிஜி வந்ததுனால ஒரு செகண்டுக்குள்ளே எங்களுக்கு கரண்ட் ரீஸ்டோர் ஆகிடுங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லுவேன். குடிக்கிற தண்ணீரும் பார்த்திங்கன்னா லாரியில் வரதுனால தண்ணீர் ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க. என்ன தான் தண்ணீர் வந்து அன்லிமிட்டடாக லாரி வழியாக கொடுத்தாலுமே அதை வந்து ப்ராப்பராக பொறுப்போடு யூஸ் பண்ணுற ஒரு கடமை இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரெசிடெண்ட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லா அம்யூனிட்டிஸுக்கும் கவர் ஆகுதுங்க. அந்த பார்ட்டி ஹாலுக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மினி தியேட்டர் அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் க்ரௌடை வந்து வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதர்வைஸ் அதுவுமே ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் இருந்திருக்கணும். பார்ட்டி ஹாலுக்கும் அந்த தியேட்டருக்கும் மட்டும்தாங்க சார்ஜஸ், மீது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீங்க. நீங்கள் ஒரு 2 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு ₹25,000 எல்லா செலவும் உள்பட தாராளமாக இங்கே இருக்கலாம். நான் சொல்கிறது கரண்ட் பில் இல்லாமல் சொல்கிறேங்க. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பமாக இருந்தால் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ₹26,000 உங்களுடைய வாடகை மட்டும் மெயின்டெனன்ஸை முடிச்சுக்கலாம். இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் நாங்கள் பார்த்த பல விஷயங்கள் வந்து எங்களை ரொம்பவே கவர்ந்ததுங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கருக்குடைய ஃப்ளைஓவர் இருக்குங்க. அந்த ஃப்ளைஓவர் கீழே வந்து ட்ரெயின் வந்து ஓடும். அந்த ஒரு வியூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் அதிகாலை வேளையில் சூரியன் வந்து புறப்படும் போது அந்த சூரிய கதிர்கள்லாம் தண்ணியில் பட்டு தெரிக்கிற அந்த கொரட்டூர் ஏரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுங்க. எங்களுக்கு கிடைச்ச நெய்பர் வீடும் சரிங்க,
சூப்பரான ஒரு நெய்பருங்க எங்களுக்கு. ரொம்பவே எங்களை ஒரு கார்டன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். இது தாங்க என்னுடைய 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காசாகிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டி லைஃப்ன்றது ஒரு கிராமத்து வாழ்க்கை மாதிரிங்க. எப்படி ஒரு கிராமத்தில் எல்லாருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் எல்லாருமே தெரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கே. எப்படி ஒரு கிராமத்து வாழ்க்கையில் நல்ல வெளிச்சம், நல்ல தண்ணீர், சுத்தமான ஒரு காற்றுன்ட்டு இருக்கோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. நான் பே பண்ணிக்கிட்டு இருந்த வாடகை எவ்வளோ, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோன்றதை உங்களுக்கு நான் நல்ல தெளிவாக சொல்லிட்டேங்க. இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா பல பேர் சிக்கலோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. நானுமே ரொம்ப வருஷங்களாக சிட்டி லைஃப்பில் சிக்கலோடு வந்துட்டு இருந்தேங்க. சிக்கல்ன்றது பலவிதமான சிக்கலுங்க. டிராஃபிக் ஜாமாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெருக்கடியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ங்க. ஆனால் கேட்டட் கம்யூனிட்டி லைஃப்ன்றது உண்மையிலே ஒரு ஃப்ரீடம்ங்க. உங்களில் யாராவது ஒரு நிதானமான அழகான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே கேட்டட் கம்யூனிட்டிக்கு வாங்க. அவுட்டரில் வந்தீங்கன்னா நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைந்த ரேட்லேயே வாடகைக்கு கிடைக்கும். நான் வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா வெல் கனெக்டட் வித் ட்ரெயின், பஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கனெக்டடுங்க. பைபாஸும் கனெக்டட். உண்மையிலேயே அந்த இடத்த நான் மிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான கேட்டட் கம்யூனிட்டி தாங்க அந்த இடத்துல இருக்கிற காசாகிராண்ட் கேட்டட் கம்யூனிட்டி. நண்பர்களே, உங்களில் யாராவது காசாகிராண்ட் மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வாங்கணும், இல்லாட்டி வாடகைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நான் போட்ட இந்த வீடியோவும் நான் கொடுத்த கருத்துக்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்லையும் அழுத்துங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.